ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சிக்கனை நம்ம குக் பண்ணி ஒரு சூப்பரான சென்னை ஸ்டைல் பிரியாணி தான். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா மசாலா எல்லாமே நம்ம கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பிரியாணி பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா நம்ம தண்ணி அளவு இதில் சொல்லியிருக்க அளவு எல்லாமே நீங்கள் அதே மாதிரியே ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். மசாலாவும் ரொம்பவே கம்மி தான். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சைடிஷ் எதுவுமே இல்லாமல் நம்ம தயிர் பச்சடி மட்டும் வச்சு கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். இது ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். லெக் பீஸ் மட்டும் நான் அப்படியே போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 400 கிராம் அளவுக்கு உள்ளி, அதையும் நான் நீளமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடியாட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர், ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு ஏலக்காய், அப்புறம் கல்பாசி, கொஞ்சமாக பெருஞ்சீரகம். இது கூடவே நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிக்கீரை, அப்புறம் ரம்பா இலை. இது எல்லாமே ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் 1 கிலோ அளவுக்கு அரிசி, பாஸ்மதி அரிசி தான் 5 கப் அளவுக்கு இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில். இதில் நெய் எதுவுமே நான் அன்றைக்கி யூஸ் பண்ணலை, அப்படியே தான் நம்ம பண்ண போகிறோம். எண்ணெயில் தான் பண்ண போகிறோம். எண்ணெயோட அளவு பார்த்திங்கன்னா 200 ml. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ளியை போட்டுடலாம். உள்ளியை போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா அது கோல்டன் கலரில் மாறணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருகக்கூடாது. நல்லா அந்த கோல்டன் கலரில் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ நல்லா உள்ளி எல்லாமே நல்லா சுருங்கி நல்லா ஃப்ரை ஆகிட்டு, இந்த டைம் நம்ம ஃபஸ்ட்டு மல்லிக்கீரையை மட்டும் போட்டுக்கிடலாம். மல்லிக்கீரையை போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலே வதக்கும் போது அந்த மல்லிக்கீரையோட ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு அதிலே இறங்கிரும். அந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு நம்ம மல்லிக்கீரை எதுவுமே நம்ம இதில் போட போகிறதில்ல, அதனால தான் ஃபஸ்ட்டு போடுறது தான். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த ரம்பா இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா. அந்த ரம்பா இலை நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அது கிடச்சின்னா கண்டிப்பாக அதை போடுங்க. நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா மணக்கும் பிரியாணி நம்மளுக்கு. இப்போ நல்லா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகா, அதையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. இப்போ அதுவும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுறதுக்கு முன்னாடி நம்ம வத்தல் பொடி தான் போடணும். நான் அன்றைக்கி கலருக்காண்டி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வத்தல் பொடி. இந்த 2 தான். மற்றபடி இதில் மசாலா எக்ஸ்ட்ராவாக ரொம்ப எதுவுமே வராது. நம்ம இந்த உள்ளி வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வத்தல் பொடி போடும்போது அந்த பிரியாணிக்கு ஒரு கலர் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம். இப்போ இதில் இறைச்சி மசாலா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது இறைச்சி மசாலானா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 3மே ஈக்குவலான அளவு எடுத்து பொடிச்சு வச்சது தான் இது. இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அடியில் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடணும். நல்லா பச்சை வாசனை எல்லாமே போகணும். அது நல்லா போனால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப அந்த பச்சை வாசனை நமக்கு இருந்த மாதிரியே இருக்கும். இப்போ இதில் ஒரு பாக்கெட் தயிர் பார்த்திங்கன்னா 200 ml. தயிர் போடும்போது நம்ம சிக்கன் போடும்போது சிக்கன் குக் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் நம்ம தயிர் இதில் போடுறோம். தயிரை போட்டுட்டு அது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். அது எல்லாமே பிரிஞ்சு வராமல் நமக்கு ஒன்றா சேர்ந்து வந்தாலே போதும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம வத்தல் பொடி போட்டதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா ஃபஸ்ட்டே வத்தல் பொடி போடும்போது அந்த எண்ணெயில் நல்லா கலர் நம்மளுக்கு வந்துடும். அதனால தான். இப்போ தக்காளி போட்டுட்டு இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு குக் பண்ணும்போது சீக்கிரமாகவே தக்காளி நல்லா வதங்கிடும். ஏன்னா தக்காளியும் நல்லா குழைவாக வதங்கினா தான் நல்லா அந்த மசாலா நமக்கு நல்லாயிருக்கும். அதனால தான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு நல்லா நமக்கு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டு, இப்போ இதில் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 800 ml தண்ணி. உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு அந்த மாதிரி இந்த மெஷர் பண்ணுறதுக்கு இல்லைன்னா 3.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க, கரெக்டாக இருக்கும். நான் இதில் ஊற்றுறது கரெக்டாக அந்த சிக்கன் குக் பண்ணுறதுக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம அரிசி 2ஆக போட்டுக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டுட்டு லைட்டாக செக் பண்ணி பார்த்துடுங்க. நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு 2வது அப்போவே போட்டுடலாம்.
இப்போ நல்லா வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதையும் வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா வந்து கொதிக்கணும் மசாலா. அந்த பச்சை வாசனை எல்லாமே நமக்கு வந்து போகணும். அதுக்காக தான். இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த நல்லா கொதிச்சிட்ருக்க டைமில் தான் நம்ம வந்து சிக்கனை வந்து போடணும். இந்த மாதிரி நல்லா வந்து கொதிச்சிட்ருக்க டைம் போட்டால் சிக்கனை நமக்கு வந்து ஸ்பீடாகவே வந்து வெந்துடும். அதனால தான். இப்போ வந்து சிக்கனை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துல நமக்கு வந்து நல்லா வந்து வெந்துடும். நம்ம வந்து மூடி வச்சு குக் பண்ணதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் நம்ம வந்து தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இதை வந்து அடுப்புலேயே வந்து போட்டு விடலாம். இப்போ வந்து அரிசி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பானையில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதிலே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு விடணும். நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்கணும். கொதித்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும்தான். அந்த அரிசி வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அப்படியே வடித்து எடுத்துடணும். பார்த்தாலே தெரியும் அரிசி உடையக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சிக்கன் கிரேவி இருக்குல்ல, அதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வடித்து வச்சுருந்த ரைஸை வந்து இதில் வந்து போட்டுடலாம். ரைஸை போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து லைட்டாக வந்து நல்லா லெவல் படுத்திக்கிடணும். அந்த அந்த அரிசி வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வந்து போட்டு விடணும். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அரிசி வடித்த தண்ணி இருக்கும்ல, அதை வந்து எடுத்து ஊற்றணும். இதோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த அரிசி வந்து லைட்டாக வந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண விடாது இந்த டைமில். ஏன்னா வந்து சிக்கன் வந்து நல்லா எல்லாமே வந்து உடையிற மாதிரி ஆயிரும். அதனால தான் லைட்டாக வந்து மெதுவாக வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணணும். இது தண்ணி வந்து ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து தெரியும். மேலே வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து இருந்தாலே போதும். அந்த நம்ம வந்து அரிசி வடித்த தண்ணியை தான் இதில் வந்து ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நல்லா வந்து இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த உள்ளாடி கிடக்கக்கூடிய கங்கு அந்த தீ எல்லாமே நம்ம வெளியே எடுத்துடணும். மேலே வந்து ஒரு வெயிட்டாக ஒரு கல்லோ அல்லது பாத்திரத்தில் தண்ணியை கூட நம்ம வந்து வச்சுக்கிடலாம். வச்சுட்டு அந்த கங்கை எல்லாமே எடுத்து நம்ம வந்து அந்த பாத்திரத்தை சுற்றி போடணும். சுற்றி போட்டுட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷம் நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி போடும்போது வந்து பிரியாணி வந்து நமக்கு வந்து அடியில் வந்து அடி பிடிக்காமலும் இருக்கும். அதேமாதிரி நம்ம வந்து மேலே வந்து தம் போடக்கூடாது. மேலே போட்டால் மேலே கருகுன மாதிரி ஆயிடும். அதனால தான் 20 நிமிஷம் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 20 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துடுங்க. இப்போ அரிசி எல்லாமே நல்லா மேலே வந்து நமக்கு வந்து மேலே அழகாக சூப்பராக வந்திருக்கு. சிக்கனும் வந்து சூப்பராக நல்லா டேஸ்ட்டு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா அந்த அடி எதுவுமே பிடிக்கலை, சூப்பராக வந்துச்சு. அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்துச்சு, உடையாமல் அழகாக வந்துச்சு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து சாப்பாடை வந்து வடிச்சிட்டு தான் இதில் வந்து பண்ணுறோம். அதனால தான். இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி, அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 அப்படி பப்படம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.